பண்ணி வாங்கி சொல்லி வாங்கி சொன்னால் சாப்பிட விட்டேன். திரும்ப மதியம் கேட்டால் வாங்கி கொடுத்தேன் 200 ரூபாய்க்கு. அதுபோக வந்து வீட்டுக்கு செலவு காசு கேட்டால் அதுவும் கொடுத்து விட்டேன். இப்போ டீக்கு காசு கொடுத்துருக்கா பையனைய என்னப்பா நான் இது உனக்கு செலவு காசு இல்லையா? உன்கிட்ட காசு இல்லையா? டீக்கெலாம் காசு கொடுப்பா. சும்மா வந்திருக்கேன். சும்மா இது கடைக்கு வர நீ இருக்குன்னு என்னப்பா நான் எத்தனை தேவை ஆகுறது? காலையில் கொடுத்துருக்கேன், வீட்டுக்கு யாரும் வாங்கி போய் கொடுத்து விட்டேன். இந்நேரம் நான் காசு நான் வீட்டில் வைவாங்கல்ல, என்ன செய்யறது சொல்லு. அண்ணன் நீ ஒரு பெரிய பொறுப்பான ஒரு தடவை 2 தடவை கொடுப்பாப்பா. பொண்ணுக்கு அண்ணனே கொடுத்தோம்னா எப்படிப்பா? நான் வீட்டில் வைய மாட்டாங்களா பையனியா? வைய மாட்டாங்களாப்பா? சீக்கிரமாக காசு கொடுப்பா. நீங்கள் என்னப்பா காசு இல்லைன்ட்டா சும்மா வந்துருக்கிட்டு இப்போ கடைக்கு ஒரு டீ கடைக்கு போகிறான், ஒரு 19 கையில் வச்சுக்கணும்ல, கையில் வைக்க சும்மா வந்துடுறாங்க. என்னப்பா 10 மணி 50 அப்படி என்ன செய்வேன்? சரி அண்ணன் வரலப்பா, வேலை கொடுப்பா, என்ன செய்வேன்? எப்படி வர மாட்டேன்னு சொல்கிற? முகத்தரம் விட்டாங்கப்பா, ஒரு டீ வாங்கி வைக்கணும். அப்போ வந்து ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க மாதிரி அப்படி கேட்குறாங்க. நீ என்ன செய்வப்ப? காசுலாம் சும்மா வந்து கொடுக்குறேன். எப்படி பிள்ளை போடும்? சொந்த கண்டை எப்படி பிள்ளை போடுவேன்? நீ இப்போ அண்ணன் போய் கேட்டு வாங்கி கொடுத்துட்டேன், டீ வாங்கி கொடுத்துட்டேன், ரைட்டா? நீ வந்து ஒரு சொந்தக்காரன் வந்துட்டாங்க, குமார் டீ வாங்கி கொடுப்பான்னு கேட்குறாங்க. கேட்கும்போது எப்படி காசு இல்லாமல் சும்மா வருவியா? எப்படிப்பா சமாளிப்பா? காசு இல்லாமல் வெறும் பாயிட்டு வெளி பாயிட்டு போய் காமிக்கிறேன், எப்படி சமாளிப்பா? அது தப்பு. சொந்த வந்த வரும்போது வந்து சொல்றது தப்பு. அப்போ என்ன நினைப்பா? நாளைக்கு போய் இந்த குமாரை பார்க்க போனேன்ப்பா, டீ கூட வாங்கி தரமாட்டாப்பா, பித்தக்காரன் பாருன்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்களா? அதை பற்றி எனக்கு கவலை அப்படி வந்து கவலை இல்லையா? கொஞ்சம் மைண்ட் நம்மளும் யோசிக்கணும்ப்பா. நம்ம அவங்க ஊருக்கு போகும்போது அப்புறம் அவங்க எப்படி எங்கிட்ட கொடுப்பாங்க டீயே? அவங்களுக்கு நம்ம வீட்டு ஆகணும். இப்போ அவங்க ஊருக்கு நம்ம ஊருக்கு வச்சுக்க எப்படி நம்ம டீ வாங்கி கொடுப்பாங்க? எப்படி சரி நம்ம குமார் வந்துட்டான்ப்பா, எப்படி வாங்கி வீட்டு வாங்கி கொடுப்பாங்க? அன்றைக்கி நம்ம வாங்கி கொடுத்தாப்பா, நம்ம ஊருக்கு போனால் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி நம்மளுக்கு வந்துருக்காவே நம்ம எப்படி வாங்கி கொடுத்துட்டு அவங்க யோசிப்பாங்கல்ல. நான் அப்படிலாம் ஆறு போக மாட்டேன். அப்படின்னு போக மாட்டேன். அப்போ நான் வீடு உண்டு, பொண்டாட்டி வீட்டில் உண்டு, இப்படியே இருக்கிறேன். வேலைக்கு போக, வீட்டுக்கு போக, வர போக, இதே வேலை உனக்கு போவேன். அடுத்து ஆட்டை இந்த மாதிரி பிள்ளைக்காரங்க எனக்கு பழக்கம். என்னப்பா இது நல்ல வழக்கமாப்பா? ஆட்டை போகிற வழக்கம். சம்பாதிக்கணும்ப்பா, உழைக்கணும்ப்பா, உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடணும்ப்பா. ஆட்டை போகிற வழக்கம் தெரியுமா? அண்ணன் சொல்கிறத கேளு. ஆட்டை போகிற வழக்கம் இருக்கக்கூடாது. உழைக்கணும், வீட்டு சிந்தனை, சம்பாதிக்கணும். அப்படித்தான் இருந்து இது பண்ணேன். அடுத்த உழைப்பு வந்து நம்ம சொல்லக்கூடாது. அடுத்த உழைப்பில் நம்ம சாப்பிடாது. நம்மளோட பற்றி யோசிச்சு சொல்லுங்க, சரியா? அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. ஆமாம். இப்போ இந்த டீக்கு மட்டும் காசு, டீக்கு அந்த காசு இல்லைப்பா, நீரும் கொடுக்கணும். ஏற்கனவே வந்து காலையில் வாங்கிட்டு போயிட்டேன், மதியம் வாங்கிட்டு போயிட்டேன், வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டேன், எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிட்டேன். டீக்கு காசு இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கேன். தம்பி ரெண்டு வந்திருக்கேன், நானே வந்திருக்கேன். காலையில் வாங்கிட்டு போயிட்டில்ல, அப்புறம் எப்படி திரும்ப காசு வரேன்? என்ன நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த டீக்கு மட்டும் காசு கொடுத்துருவேன். டீக்கு பண்ணிக்கிறேன். நீ எனக்குலாம் தெரியாது. ஒரு டீயை வாங்கிட்டு ஒரு நேரம் பேச கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியாதுப்பா. நான் கொண்டு வருஷம் கழிச்சு விட்டேன்ப்பா. என் வீட்டோட வீட்டு தருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், பண்ண கூட எனக்கு தெரியாது. டீக்கு 3 டீ காசை கொடுத்துரு, நம்மளாம் தெரியாது. என்னப்பா சொல்கிறேன், டீ சாப்பிட்டுருக்கு நீ வாட்டுக்கு காசு கொடுத்துருப்பா. ஃபஸ்ட்டு டீ சாப்பிட்டு தான் போட்டுருக்கு. சாப்பிட்டு போட்டுருக்குப்பா, காசு கொடுப்பா ஃபஸ்ட். டீயை என்ன பழக்கம் இருக்க? உனக்கு நம்பி நான் பைக்கில் வச்சுட்டு வந்துட்டேன், பெட்ரோல் போட்டு. உனக்கு டூர்ஸ் வேறு எடுத்து வந்துட்டேன் பைக்கில். பெட்ரோல் யார் பார்க்குறது? ஒரு நான் பார்த்து போயிருக்கேன். தம்பி ஒரு டீ கொடுத்து வாங்கி சொல்லிட்டு நான் வந்து கூட வந்தேன். கடைசி வந்து டீ காசுலன்னு சொல்லி வர்றேன். என்னப்பா அப்படி சொல்லி செய்யுது? சரிப்பா, அந்த டீயை குடிக்க வேணாமா? ரொம்ப பேசி கொடுத்தாலும் சரி, கிலோப்பா. இன்னைக்கு 3 டீ காசு இது கொடுக்கணும்ப்பா. அதை நான் பார்த்துக்கிறேன். ஆமாப்பா, நீ கடைக்காட்ட பேசிக்கப்பா, எனக்கு தெரியாதுப்பா. டீயை குடிச்சு முடிச்சுட்டு நீங்க நான் தான் காசு கொடுக்க நான் டீ கொடுத்தா வச்சிருக்கேன். நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டீயை சாப்பிட்டு டைம் கொடுத்தே இருக்கேன். தப்புனே, இது வந்து தப்பு. தம்பி சொல்கிறது தப்பு. காசு கொடுக்கணும், தம்பி காசு கொடுக்கணும். டீ காட்ட பேசிக்கிட்டாங்க தம்பி குமார். ஆமாம், டீயை வாங்கி கொடுத்து எவ்வளோ சொல்லிக்கிறேன் குமார். போய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு வேற மட்டும் சொல்லிட்டு வரேன். அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க டீ காசு. சாப்பிடாதுமா வீட்டு பழக்கம் பழக்கூடாது. இப்போ வீட்டெல்லாம் பழக்கம் பழக்கூடாது. இல்லை புரிஞ்சிக்காம இவனு வேலைக்கு போகிறேன், நானும் வேலைக்கு போகிறேன். இவன் டிரைவர் ஆகுறேன், நான் டிரைவர் ஆகுறேன். அப்படிங்கும்போது வந்து வீட்டில் வைக்கும்போது வீட்டில் வைவாங்கல்ல, கொடுத்து எதுவும் வாங்க மாட்டாங்களா? ஒரு நாள் கூட கொடுக்கலாம். காலு வாங்கிக்கேன், காசு வாங்கிக்கேன், வீட்டு சில கூட வாங்கும் போது வாங்கிட்டு போயிருக்கேன். சரி, நான் பார்த்துக்குவோம். நான் கொடுக்க மாட்டேன்ப்பா, நீ குடிச்சுக்கிடுவோம்.
அப்புறம் இனிமேல் அண்ணன் வேணாம்ன்றியா?